ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? புதுசாக யூடியூப் ஆரம்பிக்க நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அல்லது ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சவங்க வந்து பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பொறுமைனா ஒரு தாய் வந்து தன் குழந்தையை வந்து எப்படி 10 மாதம் வயிற்றில் சுமந்து அதுக்கப்புறமா பெற்றெடுக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பொறுமை அவசியம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகணும். ஸோ அந்த 1 இயர் நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னா அது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது நீங்கள் ஒரு மாதத்தில் கூட நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஆனால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து நிறையா நீங்கள் நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும், எப்படி போடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக நீங்கள் வீடியோ போட முடியுமா? தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு உங்களால் டெய்லி ஒரு வீடியோ போட முடியுமா? வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போட முடியுமா? அப்படி போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. தைரியமாக உங்களால் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஆரம்பித்த புதுசில் வந்துட்டு முதல் நீங்கள் ஒரு யூடியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏதோ சாதித்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, நம்மளும் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டோமே அப்படின்னு. சரி, அதை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு அப்லோட் பண்ணோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம வீடியோ நம்ம தான் பார்க்கணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் மேபி நம்ம சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிச்சா அவங்க பார்ப்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பிச்சா ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ வேறு யாரும் அந்த நம்ம யூடியூப் வந்து பார்க்க மாட்டாங்க, வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ புதுசாக நம்ம ஆரம்பித்தோன்னா வந்து யாருக்கும் ரீச் ஆகாது, அந்தளவுக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ புதுசாக ஒரு ஜவுளி கடையோ ஒரு ஸ்வீட் கடையோ ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா கூட ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தோடனே ஃபேமஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆக தான் உங்கள் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்கள் என்ன கண்டென்ட் இருக்குது, அதை பிடிச்சிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வியூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எடுத்தோன்னே வந்துட்டு வியூஸ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், நம்ம நாளைக்கே ஃபேமஸ் ஆகிடும், இல்லை ஒரு வாரத்தில் ஃபேமஸ் ஆக முடியும், இல்லை 2 மாதத்தில் ஆகிட முடியும்னா முடியாது. முடியும்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கணும். அந்தளவுக்கு டேலண்ட், ஒரு டான்ஸ் நல்லா நீங்கள் ஆடுறீங்க, இல்லை நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திறமை இருந்தால் வந்து ஒரு 2-3 மந்த்ஸில் கூட நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். வந்து எல்லாராலும் முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி எடுத்தான் கவுத்த மாதிரி யூடியூப் ஆரம்பித்தோம், நம்மளும் வீடியோ போட்டோம், 2 வீடியோ போட்டோம், 3 வீடியோ போட்டோம், வியூஸே போகலை, இல்லை ஒரு 10 வீடியோ போட்டோம் அப்படின்னா முடியாது. இது நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 500-1000 வீடியோவாவது போடணும். நீங்கள் டெய்லி ஒரு வீடியோவாவது, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடணும். நீங்கள் டெய்லி ஒரு 5 வீடியோ 10 வீடியோ போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் குரோ ஆக சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கா, வீடியோ போடுற அளவுக்கு டைம் இருக்கா? ஆனால் சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வியூ 10 வியூவில் ஒரு 50 வியூ தான் போகும் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசு வந்துட்டு பக்குவப்படணும். நீங்கள் எந்தளவுக்கு வியூஸ் போனோன்னா கூட நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸோ நம்ம வியூஸ் போகணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் உள்ளவங்கள ஃபஸ்ட்டு சொல்லுவோம் வீடியோ பாருன்னு. கொஞ்சம் அவங்களுக்கே இரிட்டேட் ஆகிடும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே இரிட்டேட் ஆகிடுவாங்க. என் மனைவி குழந்தைகளே வந்து கூட நம்ம வீடியோ போட்டுருங்க பாருங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புகிறோம், அடிக்கடி டெய்லி அனுப்புகிறோம் வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புகிறோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் பார்ப்பாங்க, சரி பார்ப்போன்னு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இரிட்டேட் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருவாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கட் ஆகும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும். ஸோ ஏன்னா எதுக்கடா என்னத்தையாவது தோணத்தோணுன்னு என்னத்தையாவது யூடியூப்பில் வீடியோ போட்டு நமக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பான், இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பு வரும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்து மன உளைச்சல் இருக்கும். ஸோ நம்ம இப்படி தூக்கம் வராத சில நேரங்கள், ஏன் நம்ம வீடியோஸ் வியூ போக மாட்டேங்குது, எதனால் வீடியோஸ் போக மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு சில நேரம் நம்ம நைட்டு மைண்டு ஃபுல்லாக அதே யூடியூப் மைண்டாகவே இருக்கும். ஸோ ஒரு சிலர் நானும் ஒரு சில வீடியோ பார்க்குறேன், அவங்க வந்துட்டு விலாக் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. சும்மா வீட்டில் வந்துட்டு
துடைச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டை பாருங்கள், ஆஃபீஸை பாருங்கன்னு துடைக்கிறாங்க, எங்கள் ஃப்ரிட்ஜை பாருங்கன்னு காட்டுறாங்க, இன்னும் 2 பொண்ணுங்க ஸ்கூல் பேக்கை பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் 1 ஹவர்லேயே 50K 100Kன்னு போகுது. அது எப்படி இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க, என்ன ஏதுன்னு விவரம் தெரியல. ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆகணும்னா அவங்க எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை பாருங்கள். எப்படி ரீச் பண்ணாங்க அந்த இது. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிக் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நேரம் காலம் வரணும். ஸோ எல்லாம் கூடி வந்தால் தான் உங்களுக்கும் வீடியோஸ் வந்துட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நிறையா பொறுமை இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்துட்டு மக்களை எல்லாரும் நல்லா பாசிட்டிவான கமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து அசிங்கமாக திட்டி கூட அனுப்புவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, கமெண்ட் அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டென்ஷன் ஆனீங்கன்னா டென்ஷன் ஆகி நீங்களும் நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. நம்ம வந்து அவங்கள வந்து ஹைட் பண்ண தான் முடியும். அவங்கள வந்துட்டு நம்ம சேனல்லேருந்தே தூக்க முடியும். வேறு நீங்கள் அவங்கள திட்டி போட்டிங்கன்னா உங்கள் சேனல் தான் பாதிக்கும். ஸோ அதனால் நம்ம இமேஜ் தான் பாதிக்கும். ஓகேங்களா? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சந்திரனை பார்த்து நாய் குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க மதிப்பு தான் போதே தவிர நம்ம மதிப்பு போகலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அப்படி வியூஸ் போகலாம் அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப விஷயம். உங்களுக்கு வியூஸ் போகுதோ போகலையோ நீங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ வியூஸ் போகலைன்னா ஏன் போகலைன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது நல்ல வீடியோஸ் போட்டிருக்காங்களா அந்த டைட்டில் எடுங்க. ஸோ என்ன ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, என்ன போய்கிட்டு இருக்குது, ஸோ அப்படிங்கிற ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி தேதியில் என்ன இருக்குது. ஸோ இப்போ சமையல் வீடியோ போடுறீங்கன்னா சும்மா சாம்பார் வைக்கணும், சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படி சொன்னால் எல்லாேருக்கும் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு தெரியும். ஆனால் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, தோசை எப்படி வந்து நல்லா முருகலை சுடுறது, இல்லை புதுசாக ஏதாவது ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா. ஸோ அந்த மாதிரி புதுசாக நிறைய யோசிக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் புதுசு தான் ட்ரெண்டிங்காக இப்போ என்ன போய்ட்டுருக்கு அதுதான் எல்லோரும் விரும்புவாங்க, நம்மளும் அதை தான் விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா நல்ல வியூஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், நிறையா டிப்ஸு நிறையா ஐடியாஸ் கொடுக்குறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு எதனா டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா யூடியூப் போடுறதில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சிட்டு வந்து நம்ம எப்படி யூடியூப் ஆரம்பிக்கிறது எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி ஆரம்பிங்க. ஒரு வருஷம் உங்களால் ரெகுலராக வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நானே முழிச்சிட்ருக்கேன். இப்போ ஒரு வருஷமாக ஆரம்பித்து இப்போ அது பாதி கிணறு தாண்டியாச்சு. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாமல் பாதி கிணறு தாண்டி கீழே தான் விழுவணும். கீழே விழுந்தா இப்போ அரைக்குறையாக இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் நடுப்புறமாக இருக்கிறேன். ஏன்னா இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். இன்னும் கிட்டத்தட்ட 2000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு 4000 வாட்சர்ஸு ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் ஆகணும். ஒரு வருஷம் ஆகிடுச்சு எனக்கு. அது எப்படி கணக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு வருஷம்தான் அவங்க கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப 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 நான் வந்து வேலைக்கு போய்கிட்டே பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மேபி வீட்டில் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லேடிஸ்க்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும். வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை இருக்கும், இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு யூடியூப் சேனல் வந்துட்டு சூட்டபுள் ஆகும். உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு டெக்னாலஜி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழகாக வீடியோ நீங்கள் போடலாம். ஆனால் ரெகுலராக நீங்கள் வீடியோ போடணும். நீங்கள் ஒரு நாள் போடுறேன், நாளைக்கு போடலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு போகிறேன், ஒரு மாதம் கழிச்சு போகிறேன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் போகவே போகாது. ஸோ ரெகுலராக உங்களால் வீடியோ போட முடியும். ஒரு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் நீங்கள் போட முடியும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் தாராளமாக ஆரம்பிங்க. ஸோ அதுக்குள்ள டிப்ஸை நான் கொடுக்குறேன். நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள். ஸோ யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறேன்னு சொல்லி நானும் யூடியூப்பில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி யூடியூப்பில் நிறைய எப்படி வியூஸ் ஏன் போக மாட்டேங்குது நிறைய பேர் போட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்து பண்ணால் கூட போக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு ட்ரெண்டிங்காக விரும்புகிறாங்க. ஸோ அந்த ட்ரெண்டிங்கை நம்ம கொண்டு வரணும். ஸோ மக்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம நிறைய அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரிவிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.